அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு எல்லாருமே ஆன்லைனில் விண்ணப்பிக்க தயார் நிலையில் இருப்பீங்க. இப்போ சமீபத்தில் யூஜிடிஆர்பி 2024 நடைபெற்று முடிந்தது. அதில் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது இருந்தது. இதற்கு முன்பாக நம்மளுக்கு முதலாக டிஆர்பியில் பிஇஓ எக்ஸாமில் தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ கடைசியாக நடைபெற்று முடிந்த யூஜிடிஆர்பிலுமே தமிழ் தகுதி தேர்வு நடைபெற்றது. இனிமேல் டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தேர்வுலுமே தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு. நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம், யூஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்க தமிழும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் அதுக்கு கூடுதலான நேரங்களை நீங்கள் எடுத்துக்க வேணாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த இலக்கணம்லாம் அடிப்படை நம்மளுக்கு முதல்ல நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். இப்படி தான் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தோம். நிறைய பேர் அவங்களுடைய மேஜரில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துமே எலிஜிபிலிட்டி மார்க் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கே ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது உண்டு. சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நமக்கு தமிழ் ஒரு பாடமாகவே இருக்குது. தனியாகவே தமிழ்லேருந்து 30 கேள்வி. இந்த தமிழ் தகுதி தேர்வு இல்லாமல் தனியாகவே தமிழ் பாடம் இருக்கிறதால நீங்கள் எப்படியா இருந்தாலுமே முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க போகிறீங்க. தமிழ் தகுதி தேர்வில் நமக்கு 10th மட்டும்தான் அதிகபட்சம் கேட்பாங்க. 10th மட்டும் 10ஆம் வகுப்பு புத்தகம் மட்டும் படித்தா போதுன்னு அவங்களுக்கே சொன்னோம். உங்களுக்கு அப்படி பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா புக்குமே படிக்க போகிறீங்க தமிழை பொறுத்த வரைக்கும். அதனால் நல்லா படிங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் பகுபத உறுப்பு இலக்கணம் எப்படி பிரித்து எழுதணும், புணர்ச்சி விதி கரெக்டாக எழுத தெரியணும், இலக்கண குறிப்பு எல்லாத்துக்கும் சரியான முறையில் தெரியணும். எல்லாமே நமக்கு ஓரளவு தெரிஞ்சதுன்னா நம்ம கிளியர் பண்ணிடலாம். தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது எல்லாருமே தேர்வு எழுதின எல்லாருமே எலிஜிபிள் ஆகக்கூடிய லெவலில் தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த யூஜிடிஆர்பி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஆனால் எலிஜிபிள் மார்க் எடுக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது. இருந்தும் கூட ஒரு சிலருக்கு அது அந்த சுத்தமாக நம்ம எதுவுமே டச் பண்ணாத போனவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் முதல் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் புத்தகத்தை படிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சிலபஸில் மெயின் எக்ஸாம்லேயுமே நமக்கு தமிழ் இருக்கிறதால நீங்கள் படிச்சிருவீங்க. அதனால் தமிழ் தகுதி தேர்வுக்கு அப்படின்னு தனியாலாம் ஒன்று நீங்கள் படிக்க வேணாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கூடுதலான கவனம் செலுத்தி இலக்கணத்தெல்லாம் கொஞ்சம் அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படித்தோன்னா போதும். சரிங்களா? அதே போல் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் கொஷின் பேட்டர்ன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 30 வினாக்கள் கேட்பாங்க. 30 வினாக்கள் தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு தனியாக 30 இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதில் 20 2 மார்க்கு. 20 2 மார்க்குன்னு எழுதுறது கிடையாது, அதுவும் 1 மார்க்கு தான். ஒரு கேள்விக்கு 2 மார்க். அப்போ 20 × 2 40 மார்க்கு. கடைசி 10 1 மார்க்கு. 10 × 1 10. டோட்டலாக 30 கேள்வி இருக்கும். ஃபஸ்ட்டு 20 ஒரு கேள்விக்கு 2 மார்க்கு, அடுத்தது 10 1 மார்க்கு. மொத்தம் 50 மதிப்பெண்கள். நமக்கு 50க்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் 20 மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட்டே வரும். 50க்கு 20 எடுக்கணும். சரிங்களா? மொத்தம் 30, 50 மதிப்பெண்கள். நம்ம மினிமம் 20 மார்க் எடுத்தால் எலிஜிபிள். கண்டிப்பாக எல்லாருமே எலிஜிபிள் ஆகிடலாம். அதேபோல் உங்களுடைய மற்ற பாடங்களையுமே நல்ல கவனம் செலுத்தி படிக்கணும். நீங்கள் ஏற்கனவே டெட்டு பேப்பர் 1க்கும் படித்த பகுதிகள் தான் மீண்டும் படிக்க போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போதும் அப்படிங்கன்னா நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய நம்மளால் முடிந்த அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணுங்கள். இப்போ கிடைச்சிருக்கிறது பார்த்தோன்னா ஒரு அரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு இப்போ சென்ற வருடம் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் கிட்டத்தட்ட 6500 இடங்கள் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்கு இவ்வளோ இடங்கள் நிரப்ப போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு தான் இருந்தோம். ஆனால் இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா 1766 தான். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக தமிழ் தகுதி தேர்வுக்கு முக்கிய வினாவிடைகள், மற்ற பாடங்கள்லையுமே முக்கிய வினாவிடைகள் என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை நிச்சயமாக கொடுக்க முடியும். அனைவருக்கும் நன்றி.